சிறகடி காசை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் ஸ்ருதி ரொம்ப கோமா விஜயா கிட்ட வந்து சிந்தாமணினால தான் பிரச்சனை, ரவின்ற பேரில் பூக்கட ஆரம்பிச்சிருக்கு. நீத்து எவ்வளோ திமிர் வந்து ஆரம்பிப்பா. எனக்கு தெரியாது, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி பூ சப்ளை பண்ணுறதே சிந்தாமணி தான், அதை நீங்கள் தான் ஸ்டாப் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரவி பேரையும் மாற்ற சொல்லணும். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ரவி பேரில் வந்து நீத்து பூக்கட ஆரம்பித்தா கண்டிப்பாக நீத்துக்கும் ரவிக்கும் ஏதோ இருக்குன்னு தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் சிந்தாமணி கிட்ட வேணால் நான் சொல்கிறேன், பூ சப்ளை பண்ணாமல் இருக்கும். ஆனால் என்னால் பேரெல்லாம் மாற்ற சொல்ல முடியாது ஸ்ருதி அப்படின்னு ரொம்ப வழிஞ்சிக்கிட்டே விஜயா பேச, இங்கே பாருங்கள், சிந்தாமணி மீனா விஷயத்தில் தலையிட்டா மீனா வேணால் பேசாமல் இருப்பாங்க, என்னால் எல்லாம் பேசாமல் இருக்க முடியாது, உண்டு இல்லைன்னு பண்ணி விட்ருவேன்னு கத்திட்டு அங்கேருந்து போயாச்சு ஸ்ருதி கோமா. இவன் என்னடா இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட விஜயா பேச, அடுத்ததாக வந்து இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, ரோஹிணி வேணும்னே ஒரு பிளானை போட்டுட்டு உள்ளே வராங்க கிறிஷை கூட்டிக்கிட்டு. அப்போ கிறிஷ், இந்த பாருங்கள் சூப்பர் மார்க் வாங்கியிருக்கேன், என்னோட ரேங்க் கார்டை பாருங்கப்பா டாடி அப்படின்னு சொல்லிட்டு வர. யாருக்குற டாடி, போடா முதல்ல கூட்டிகிட்டு போடா அப்படின்னு. என்னங்க இந்த மாதிரி ஆசையாக பையன் உங்ககிட்ட பார்க்க காடை காட்ட வந்தால் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, யாருக்கு பையன் யாருக்கு வைஃப், 2 பேரும் வெளியில் போங்க முதல்ல, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாத்திர ரோஹிணி. அங்கே இருக்க கஸ்டமர் எல்லாம் இதை வேடிக்கை பார்த்துட்டு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே, இப்படி பொண்டாட்டி பிள்ளை இப்படி வச்சுருக்கானே, ஸோ மதிக்கவே மாட்டான், இவன் கடையிலையா பொருள் வாங்க வந்தோம், என்ன பொருள் வாங்கினாலும் விளங்காது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லா கஸ்டமர்ஸும் ஓடி போயிடுறாங்க. ஐயோ எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மனோஜ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆக, இன்னொரு பக்கம் அதை பார்த்து ரோஹிணி சிரிக்கிறாங்க. என்னையா டிவோர்ஸ் பண்ணுற, இன்னொரு கல்யாணமாக பண்ண போகிற, பாரு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பிஏ அழுதுகிட்டே வராங்க, என்னை வச்சுருக்கிறதுனால தாங்க நீங்கள் வந்து பொண்டாட்டி விரட்டுறீங்கன்னு எல்லாரும் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டே அவங்க ஒரு பக்கம் வராங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சாமியாரை வந்து பொம்பளை பிடிச்சிட்டு வந்துடுவார் முத்து. ஒழுங்காக சொல்லு அப்படின்னு மிரட்டி கேட்டதுக்கு, இந்த மாதிரி சிந்தாமணி தான் அனுப்பின ஆள் தான், நான் அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சிந்தாமணிக்கு என்ன லாபம், வீட்டில் வந்து சொல்லு அப்படின்னா விஜயா முன்னாடி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா அநியாயமாக விரட்டிட்டே அப்படின்னு, நீலாம் திருந்தவே மாட்டேன்னு ஆஸ் யூஷுவல் அண்ணாமலை வந்து விஜயாவை திட்ட, விஜயா வந்து அதுக்கு என்ன பண்ண முடியும், சரிடா போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு முத்துவை வந்து மீனாவை கூட்டிகிட்டு வர சொல்ல, நீயும் வந்தால் தான் மீனாவை கூப்பிட்டு போவேன் நான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து முத்தவும் சொல்ல, போய் மீனாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி சிந்தாமணிக்கிட்ட போய் கற்றுன்னு விஜயா வந்து கற்ற போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் இந்த சீரியலில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.